5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸுக்கு ஹைஸ்கூலுக்கு போனையா. என்ன எதிர்பார்த்து போனேன்னு தெரியுங்களா? நச்சின்னு ஒரு டீச்சர் வந்து அமைமான்னு எதிர்பார்த்து போனையா. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 56 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகிறதாட்டம் ஒரு கலவை வந்து வாத்தியான் அமைச்சிட்டாயா. அவனை பார்த்தா எனக்கு படிப்பு வருமா இல்லை தூக்கம் வருமா? அடச்சைன்ட்டு அப்படியே அப்செட் ஆகி அப்படியே ஜன்னல் வருமா அப்படி பார்த்தேன்யா. அப்படியே கடலோர கவிதை ரேகா வட்டம் ஒரு டீச்சர் அப்படியே கொடையை பிடிச்சிட்டு போனது பாருங்க. பக்கத்து கிளாஸுக்கு போனது. நான் உடனே பக்கத்தில் உள்ளவனை கேட்டேன், அந்த டீச்சர் எங்கடா போகுது அப்படின்னு. அப்படின்னே அவன் சொன்னா, அது 6வது சி கிளாஸுக்கு போகுது அப்படின்னா. அப்போ நான் படிக்கிறது என்ன கிளாஸ்ரா அப்படின்னு. நீ 6வது பி கிளாஸ் படிக்கிற அப்படின்னா. உடனே அப்பன்ட்டு ஒரு பிட்டை போட்ட பாருங்க. அப்பா அந்த வாத்தியா நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாகவே பேசுகிறான், உன்னை ப்ராடுங்கிறான், நம்மள முள்ள மாதிரிங்கிறான், எவ்வளோதோ சொல்லி பார்த்தேன். அப்பனுக்கு கோபமே வரல. எப்படி வரும்? அதான் அதுக்கு ஒன்னே சொல்லிட்டு இருக்க. அதுக்கு தான் வரும். அப்பா நீ வந்து அந்த அடுத்த கிளாஸ்ல சேர்த்துட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கே போவேன் அப்படின்னு உடனே அதுக்கு எங்கள் அப்பா தலையில அடிச்சுட்டு மறுநாள் அந்த டீச்சர் வீட்டில் சேர்த்துடுச்சு. அப்படி அன்னைக்கு போய் சேர்ந்த வாசி தான் இந்த டீச்சரை பார்த்து 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 படித்த வாசி தான் நான் அன்னைக்கு பிஎல் ஃபர்ஸ்ட் இயரே படிக்க போறேயா. இப்படி என்ன மாதிரி எத்தனை பேர் எங்கெங்க போயிருக்காங்க. 6வது வகுப்புல பி கிளாஸ்ல இருந்து சி கிளாஸுக்கு போன நீ வேலூர்ல ஒரு கிளாஸுக்கு போய் சேர்ந்துடாது. அதான் உனக்கு கடைசி கிளாஸ் ஆகிடக்கூடாது. ஐயா நான் அக்கா தங்கச்சி 2 பேரையும் காதலிச்சேன். ஒரு நாள் என் ஆள்கிட்ட போய் சொன்னேன், தாரணி நீ ஈன்னு சொல்லு, உன் பேரை நான் என் இதயத்திலே எழுதுறேன் அப்படின்னு. அதுக்கு ஒன்னே அந்த பிள்ளை சொன்னிச்சு, ஒழுங்கா எனக்கு கொடுக்குற லவ் லெட்டர் மிஸ்டேக் இல்லாமல் எழுது. தாரணின்னு என் பேர் எழுதுறதுக்கு தரணின்னு அக்கா பேர் எழுதி வச்சுட்டு அப்படின்னுச்சு. அதுக்கு ஒன்னே நான் சொன்னேன், நாங்கள்லாம் கரெக்டாக தாண்டி எழுதுறோம், நீ ஒழுங்கா உனக்கு கொடுக்குற லெட்டர் ஒண்டி ஒழுங்கா பிரிச்சு படி, ஒக்காலுக்கு கொடுக்குறதெல்லாம் நீ பிரிச்சுட்டு இருக்காத அப்படின்னு. அன்னைக்கு ஒண்டியே அந்த 2 குட்டியோலையும் நான் காதலிக்கலன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு எழுத்தோட்டு போய் இன்ஜினியர், அவங்க அந்த பிள்ளையோட்டுக்கு எழுத்தோட்டு போய் இன்ஜினியராக இருக்க மாட்டான், பக்கத்துட்டு போய் டாக்டராக இருக்க மாட்டாயா. 2 பயிலும் இந்த 2 குட்டியோட சுத்திக்கிட்டு இன்னைக்கு காசி விற்க மாட்டான். எங்கே செல்லும் இந்த பாவம் யாரோ யாரோ அறிவாரோன்ட்டு போயிருப்பானோயா. இப்படியெல்லாம் நல்லது. டாக்டர் இன்ஜினியரிங் உருவாக்குறது யாரையா? என்ன மாதிரி ஏமாத்துறோம் ஐயா. ஐயா ஏமாத்துறோங்கன்னா நாங்கள் என்னத்துக்கே ஏமாத்துறோம்? சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு தான் ஏமாத்துறோம். நாங்கள் மட்டும் அன்னைக்கு திருடாம இருந்திருந்தோம்னு நினைச்சிங்களேன், பூட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? திருடாம இருந்திருந்தோம்னா பூட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? பூட்டு கம்பெனிக்காரெல்லாம் பிரச்சனையா புடியா. ஐயா அப்பையும் பூட்டை உடைச்சு திருடணும், லாக்கரை கண்டுபிடிச்சான். லாக்கரை உடைச்சு திருடணும், கரண்ட் சாக்கை கண்டுபிடிச்சான். இப்ப கரண்ட் சாக்கை எப்படா கரெக்ட் பண்றதுன்ட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்படி பல கண்டுபிடிப்புகளின் தந்தையா விளங்குற என்ன மாதிரி ஏமாத்துறவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல வந்திருக்கேன். இது மட்டுமா, இன்னைக்கு எத்தனை குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம் தெரியுங்களா ஐயா? ஐயா நாங்கள் ஒண்டியும் கட்டின பொண்டாட்டிய அடிக்காம உதைக்காம துரத்தி விடாம நாங்கள் குடிக்காம இருந்திருந்தோம்னா மாவட்டத்துக்கு 1000 பேருக்கு வேலை கொடுக்குற மகளிர் காவல் நிலையம் உருவாயிருக்குமா? எங்கேயோ போயிட்டு. சரி அதை விடுங்க. என்ன மாதிரி பசங்கள்லாம் பஸ்ல பிராடு பண்ணாம டிக்கெட் எடுத்துட்டு வந்திருந்தான்னா இன்னைக்கு டெப்போவுக்கு 10 பேர் செக்கருக்கு வேலை கொடுத்துருப்பானா? அதை விடுங்க. செக்கருக்கு வேலை கொடுக்குற, ஃபிகருக்கு வேலை கொடுக்குறையா? ஐயா அதை விடுங்க. நாங்கெல்லாம் மப்படிச்சுட்டு வீட்டில் மட்டையான வாசி தான். மகளிர் எல்லாம் இவனை நம்பினா இனிமே நம்ம பொழைக்க முடியாதுன்ட்டு மகளிர் சுய உதவி குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு வெளியே வேலைக்கு போனாங்க. இப்படி எத்தனை மகளிருக்கு நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? இப்படியா பார்த்த வேலை வாய்ப்பு கொடுக்குற எங்க மாதிரி திருடுறவனுக்கும் ப்ராடு பண்றவனுக்கும் ஓட்டு போடுங்க தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கேன். இதெல்லாம் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லார்ட்டையும் வாங்கி தின்னுவாங்க. ஆனா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா நாங்க இருக்கோம் பாத்தீங்களா, எவன் வாங்கி கொடுக்கறானோ அவனுக்கெல்லாம் ஓட்டு போடுற தன்மான சிங்கம். என் ஊர்ல ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அங்க இருந்து ஒருத்தன் வந்தான், மாப்பிள்ள இந்தா குவாட்டரை குடிச்சோமா, ஓட்டுல போய் நம்ம சின்னத்தை போட்டோமான்னு இருக்கணும் அப்படின்னா சென்று குவாட்டரை குடிச்சேன். அங்கே இருந்து இன்னொரு கட்சி வேற வந்தான், பங்காளி இந்தா பிரியாணியை திங்கிறியா, என் சின்னத்துல போய் ஓட்ட போட்டியான்னு இருக்கணும் அப்படின்னா. சரி மாப்பிள்ள கவலையே படாத பங்காளி, உனக்கும் ஓட்டு போட்டுறேன் அப்படின்னு போத தலைக்கு ஏறினுச்சு.
வேட்டி எங்க போனுச்சுன்னு தெரியல, சட்டை எங்க போட்டுச்சுன்னு தெரியல. அப்படியே டவுசரோட நடந்து போயிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அங்கே இருந்து இன்னொரு கட்சிக்காரன் வந்து, மாப்பிள்ள இந்தா புது வேட்டி புது சட்டை 200 பணமும் இந்தா, குளிச்சு முழிவிட்டு வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு என் சின்னத்துக்கு வந்து ஓட்டு போடுற அப்படின்னா. சரி மாப்பிள்ள கவலையப்படாத, உனக்கும் ஓட்டு போடுறேன் அப்படின்னு. ஐயா இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்தானுலே, எனக்கு ஓட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமாயா? அதனால தானே அவன் கட்சி நடத்துறான். ஐயா இந்த பையனுக்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ ஐயா, 9 மணிக்கு வீட்டுக்கு போறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, 9 மணிக்கு வராண்டின்னு அவங்க அம்மா அப்பா சொல்றாரு. அந்த அம்மா சொல்லிச்சு போயிட்டு போகுது பச்சை புள்ளனுச்சு. அடுத்த நாள் 12 மணிக்கு வந்தாங்க. 12 மணிக்கு வந்தோடனே அவன் அம்மா அப்பா சொல்றாரு, 12 மணிக்கு வராண்டி, போயிட்டு போறான் பச்சை புள்ளனுச்சு அந்த அம்மா. ஒரு நாள் 1 மணிக்கு ஒரு பச்சை புள்ளையோட வந்துட்டான் ஐயா. அப்பேற்பட்ட ஆளி ஆயிவேன் ஐயா. நாங்கெல்லாம் குடிக்கிற குவாட்டருக்கும் திங்கிற பிரியாணி சோத்துக்கும் வாங்குற காசுக்கும் வஞ்சகம் பண்ணாத அன்பு நெஞ்சங்கள்யா. நாங்க குடிமகன்ற, உனக்கு பிடிச்சது குடின்ற. என்ன ஊர் உனக்கு? மன்னார்குடி சார். ஐயோ கெட்டுதியா குடி, அதோட மன்னார்குடியோட மகிமையே கெடுக்கிறிய ஐயா. இப்படியெல்லாம் ஏமாத்துறோம் நாங்க. இப்படியெல்லாம் ஏமாத்துற எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வந்திருக்கேன் ஐயா. ஐயா கடவுள் இருக்குங்கிறானே அவனை நம்பலாம், ஆனா கடவுள் இல்லைங்கிறானே அவனை கூட நம்பலாம். ஆனா கடவுளே நான் தான் சொல்றான் பாருங்க, அவனை நம்பவே கூடாதியா, நம்பவே கூடாது. இன்னும் தலையில ஒழுங்காவே முடி கூட முளைக்கல, அது காட்டியே எங்க சங்கத்து தலைவரை பத்தி தப்பா பேசுதியா. அண்ணா மூளை இருக்கலாம் முடிய பத்தி யோசிக்க மாட்டான். அவன் தான் என் ஊரைக்கு எடுத்து உலையில போடுறவன். இப்ப ஊருக்கு ஒரு சாமியார் கிளம்பிட்டாங்க, அந்த சாமியாருக்கு ஊருக்கு ஒரு மாமியார் கிளம்பிட்டாங்க. மாமியார் சாமியாருமா சேர்ந்து நம்ம ஆளை குழப்பதான் செய்யணும். நம்ம ஆளு போய் சாமியார் கிட்ட குடும்ப கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்லுவான். உடனே அந்த சாமியார் சொல்லுவான், ஓ தம்பியே உனக்கு ஏவல் வச்சிருக்கான், ஓ அண்ணனே உனக்கு செய்வன வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு லீல போட்டு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் கறந்து விட்டுவிட்டு கடைசியில 1 ரூபாய் தருவாயா. அந்த சாமியார் நினைச்சுப்பேன் கூட தாயத்து தருவான், குங்குமம் தருவான், அதெல்லாம் மறந்துட்ட, எல்லாம் தருவான். அந்த சாமியார் நினைச்சுப்பான் அதுக்கு எப்ப பைத்தியம் பிடிக்குதோ தலையில தேய்ச்சி குளிச்சுக்கட்டும்னு நினைச்சுப்பான். இந்த பைத்தியம் அந்த வீட்டை எடுத்துட்டு போய் நல்லா ஏமாந்து போகும். அப்படி ஏமாந்து போறாங்களே ஏமாளி பொதுமக்கள், அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு. அடுத்து இலவசம்னு ஒண்ணு கொடுக்குறான். நம்ம ஆள் இலவசமா கொடுத்தா எலி மருந்து கூட திம்பான், அது வேற விஷயம். ஃப்ரீயா கொடுத்தா ஃபினாயில கூட குடிக்கிறேன்றான். உனக்கு புரியுது, அவனுக்கு புரியலையே. ஆடி தள்ளுபடின்னு ஒண்ணு போடுறாங்க, அது ஆடி தள்ளுபடியா கேடி தள்ளுபடியான்னு யாருக்குமே தெரியல. 8 முழம் வேஷ்டி வாங்கினா 8 நாள கோணம் ஆயிடுது. இதோட கொடுமை என்னன்னா 14 முழம் புடவை வாங்கினா 14ஆம் நாள் ரம்பா போடுற டவுசர் ஆயிடுதியா. இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமாந்து போறாங்களே அந்த ஏமாளி பொதுமக்கள், அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு. முதல்ல முளைக்கணும், அப்புறம் 2 இலை விடணும், அப்புறம் கிளை வரணும், அப்புறம் பூக்கணும், அப்புறம் காய்க்கணும். இதுதான் இயற்கை. அது முளைக்கவே இல்லை, முளைக்கவே இல்லை, ஆனா பேச்சுல சளைக்கவே இல்லையா. ஐயா நாங்களும் முளைப்போம்ல, நாங்களும் காப்போம்ல, நாங்களும் பூப்போம்ல, நாங்களும் பதில் சொல்லுவோம்ல, நீங்களும் புரிஞ்சுக்கணும்ல. ஏமாற்றாதே ஏமாற்றாதே அங்க பார்த்து பாடணும். ஏமாறாதே ஏமாறாதே. ஐயா மாணவர்களை எப்படி தெரியுமா ஆசிரியர் ஏமாத்துறாங்க,
எங்கள் தமிழ் வாத்தியார் வந்து எனக்கு பாடம் நடத்துறேன்னு சொன்னாங்க. சரி இன்னைக்கு தான் பாடம் நடத்த போகிறாங்க, தமிழ் புக்கை திறந்து வச்சா இன்றைக்கும் நடத்தலை. நாளைக்கு தான் நடத்த போகிறாங்க, தமிழ் புக்கை திறந்து வச்சா நாளைக்கு நடத்தலை. இப்படி தான் ஏன் நடத்த மாட்டேன்ட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமாயா அவங்க நடத்தல? அவருக்கு தெரிஞ்சால் தானே எங்களுக்கே நடத்த முடியும். அவருக்கே கோனா நோட்ஸ் வாங்கி படிக்க நேரம் இல்லை, அப்புறம் எப்படி எங்களுக்கு நடத்த முடியும்? இப்படிதான் ஆசிரியர் மாணவர்களை ஏமாத்துறாங்க. மாணவர்கள் ஆசிரியர்களை எப்படி தெரியுமா ஏமாத்துறாங்க? நாங்கள் முதல் நாள் ஹோம்ஒர்க் செய்யாமல் போயிடுவோம். இந்த அண்ணன் மாதிரி ஹோம்ஒர்க் செய்யாமல் போயிடுவோம். எங்கள் மிஸ்ஸு இருக்கிற பவுடர்லாம் எடுத்து கொட்டிட்டு பொட்டு வச்சுட்டு வரும் கிளாஸுக்கு. அப்போ காலைல என்ன பண்ணும்? ஹோம்ஒர்க் சைன் பண்ணும். அப்போ எங்கள் கிளாஸில் ஒரு பையன் ஏந்துச்சு சொன்னா, மிஸ் நீங்கள் சிம்புற மாதிரி ஸ்லிம்மாக இருக்கீங்க சொன்ன ரைஸ் வச்சோம். அது குண்டா இருக்கும், அது வேற விஷயம். இவன் ஸ்லிம்மாக இருக்கீங்கன்னு ஐஸ் வச்சோன்னு எங்கள் மிஸ்ஸு சொல்லுவோம், அப்படியாடா செல்லோ அப்படின்னு சொல்லும். அன்னைக்கு ஹோம்ஒர்க் இருக்கு. இப்படிதான் பிள்ளைங்க ஆசிரியர்களை ஏமாத்துறாங்க. கணவன் மனைவி கிட்ட இப்ப வந்து மனைவி சொல்லுவா, செல்லோ 1 மணிக்கெல்லாம் வந்துருங்க, மேட்னி ஷோக்கு போலாம் அப்படிம்பா. அவன் வரமாட்டான். மணி 1 பூவெல்லாம் வச்சுட்டு தேட்டருக்கு ரெடியா உட்காந்துருப்பா. மணி 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு. 6 மணிக்கு வந்து செய்யுங்க. அவள் சொல்லுவா, ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு கேட்பா. ஆஃபீஸில் நிறையா ஒர்க்கு, அது மட்டும் இல்லை வரும்போது ரொம்ப டிராஃபிக்கு அப்படின்னு சொல்லுவான். ஏன் தெரியுமா அவன் வரல? ஆஃபீஸில் உள்ள ஃபிகர்ஸை விட்டுட்டு வர முடியல. சொல்லுங்க என்ன? அந்த பாப்பா பொண்டாட்டி ஏமாந்த கதையை சொல்லுது. புருஷனா நான் ஏமாந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. நம்ம படிக்கையில் படித்தோம், முயற்சி உடையார் இகழ்ச்சியார், முயற்சி திருவினை ஆக்கும்னு. கல்யாணம் ஆன முதலாக நான் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னை வரைக்கும் முடியவே இல்லை. என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்காவது நான் என் பொண்டாட்டியை எதிர்த்து பேசணும்னு நினைக்கிறேன், இன்னை வரைக்கும் முடியலைங்கய்யா. உங்களுடைய முயற்சி ஒரு தொடர் கதை, தொடரட்டும். ஏமாந்து போறாங்களே இந்த ஏமாளி பொதுமக்கள், அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு. ஐயா, கூடூருங்கிற ஒரு கிராமத்துல சாவித்திருங்கிற ஒரு மருமகள் இருக்கா. கண்ணு தெரியாத மாமனாரு, காலே நடக்க முடியாத மாமியார். இந்த 2 பேராலையும் யாருடைய துணை இல்லாம ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதுங்க ஐயா. இப்படிப்பட்ட காலத்துல அந்த 2 பேரையும் தன்னுடைய குழந்தைங்களா நினைச்சுக்கிட்டு அந்த பெண் மருமகள் அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு வர்றா ஐயா. தன்னுடைய குழந்தையோட கழிவுகளை எடுக்கிறதுக்கு யோசிக்கிற அம்மாக்களுக்கு மத்தியில தன்னுடைய மாமனாரு மாமியாரோடைய கழிவுகளை எடுத்து கடமையாட்டிட்டு வரா, தியாகம் பண்ணிட்டு வரா இல்லையா. அந்த குடும்ப தியாகி மருமகள் தாயா என்னுடைய ஓட்டு. காங்கிரஸ் கட்சியில காந்தியுடைய போக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தீவிரவாதத்தால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு விடுதலையை வாங்கி தர முடியும்னு நேதாஜி நம்பினார். இவர் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சிகளையும் கிளர்ச்சிகளையும் ஈடுபடுறாருன்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசாங்கம் அவரை வீட்டு சிறையிலே வச்சு அடைச்சிச்சு. இருந்தாலும் வீட்டு சிறையிலிருந்து தப்பிச்சு போய் சிங்கப்பூரில் INA-வை உருவாக்குனாரியா. ஜப்பான் ஜெர்மனிக்கு போனாரு, ஹிட்லரை போய் சந்திச்சார். ஹிட்லர் கேட்டான் நேதாஜி கிட்ட, ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு உனக்கு படை வேணுமா, இல்லை ஆள் பலம் வேணுமா, ஆயுத பலம் வேணுமான்னு கேட்டான். அதுக்கு நேதாஜி சொன்னார், அதெல்லாம் எங்கள்கிட்ட ரொம்ப நிறையா இருக்கு, அப்புறம் ஏன் என்ன பார்க்க வந்தேன்னு கேட்டான். அதுக்கு நேதாஜி சொன்னார், நீ எழுதியிருக்கிய தி மெயின் கேம்ப்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் இந்தியர்கள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடக்கிற உணர்வும் உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு பிணத்தை போல கிடக்கிறான்னு என் நாட்டை பற்றி கேவலமாக எழுதுனியே, அந்த வாசகத்தை எடுக்கணும், அதை கேட்கறதுக்கு தான் வந்துட்டு வந்தேன்னு சொன்னான். ஹிட்லர் அடுத்த நிமிஷமே நேதாஜிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான், இந்தியாவிலிருந்து ஒரு ஆண்மை மிக்க நேதாஜிங்கிற ஆம்பளையை நான் பார்த்த பிறகும் என்னுடைய வாசகம் அந்த புத்தகத்தில் இருக்கும்னு சொன்னா இதை விட கேவலம் எனக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த முறை பதிப்பிக்கும் போது அந்த வாசகம் அந்த புத்தகத்தில் இருக்காதுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான் நேதாஜிக்கு. ஜப்பான் நாட்டில் போய்
இந்தியர்களுடைய மானத்தை காப்பாத்திட்டு வந்த ஒரே ஒரு நேதாஜி இருக்காரா இல்லையானே உன்னால கண்டுபிடிக்க முடியலையே. அவரை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லையே. இந்தியாவில் இருக்க 110 கோடி மக்களை நீ எப்படி பாதுகாப்ப?